அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய அப்டேட்டட் சிலபஸான பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக தமிழ் இலக்கணம் அப்படின்றதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் புது சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ தமிழ் இலக்கணத்தை நாம் முடித்துவிட்டு இலக்கியத்துக்கு போகலாம் அப்படின்ற பிளானில் இலக்கணத்தில் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தோம். குறிப்பாக எழுத்து இலக்கணம் அப்படின்றது சூப்பராக முடிச்சாச்சு. அதன் தொடர்ச்சியாக சொல் இலக்கணம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி கடந்த பதிவுகளில் இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்லை 4ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி. இதில் பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்றத முடிச்சாச்சு. இடைச்சொல் அப்படின்றதனுடைய தொடர்ச்சியை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பதிவுக்கு போகலாம். அப்போது இடைச்சொல், பேரில் லீட் எடுக்கணும் நம்ம இல்லைங்களா? அப்போது இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடைப்பட்ட சொற்களாக வரக்கூடியது தான் இந்த இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாவற்றையும் நம்மளால் சொல்ல முடியுது இல்லைங்களா? அப்போ வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொற்களாகத்தான் வருகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பள்ளி சென்றான் அப்படின்னு இருக்குதுன்னா, அப்போ பள்ளின்றது ஒரு பெயர் சொல், சென்றான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். அப்போ இந்த பள்ளி சென்றான்னு அர்த்தம் கொடுக்காது. நம்ம புரிஞ்சுக்கிறோம் பள்ளி சென்றான்னா ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு. ஆனால் இலக்கணத்தின் அடிப்படையில் பள்ளி சென்றான்னா அது அர்த்தமே இல்லை, தப்பு. அப்போது ஒரு வேற்றுமை உருபை இங்கே நம்ம சேர்க்குறோம். அந்த வேற்றுமை உருபை தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். காரணம், பள்ளி சென்றான்னா பொருள் கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னா பொருள் கொடுக்குது. அப்போ பள்ளின்ற ஒரு பெயர் சொல்லையும் சென்றான் அப்படின்ற ஒரு வினை சொல்லையும் இடையில கூ என்ற ஒரு எழுத்து சேர்க்கப்படுகிறது. ஒரு வேற்றுமை உருபு. அதை சேர்த்தோன்னா தான், அதை இடையில சேர்த்தா தான் பள்ளிக்கு சென்றான்னு பொருள் கொடுக்குது. பேருந்து சென்றான் பொருளே இல்லை. பேருந்துன்னா ஒரு பெயர் சொல்லு, சென்றான்னா ஒரு வினை சொல்லு. அப்போ பேருந்தில் சென்றான் இல்லைங்களா அப்படின்னு இல் அப்படின்ற ஒரு ஓம உருபை இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில கொண்டு போய் சேர்த்தா தான் நமக்கு பொருள் கிடைக்குது. புத்தகத்தை எடுத்தான், அப்போ தான் பொருள் கிடையாது. புத்தகம் எடுத்தான் வரவே வராது பொருள். நம்ம ராவா பேசி பேசி புத்தகம் எடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புத்தகத்தை எடுத்தான் அதான் சரியான ஆக்கம். அப்போ புத்தகம்ன்றது ஒரு பெயர் சொல், எடுத்தான் என்பது வினைச்சொல். அப்போது ஐ அப்படின்ற உவம உறுப்பு இது ரெண்டுக்கு இடையில வந்தால் தான் பொருள் கொடுக்குது. கிளியராக்குறோமா? அப்போ இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லிற்கும் வினை சொல்லுக்கும் இடையில், அது ரெண்டையும் சார்ந்து அதுக்கு இடையில தான் வரும். தனித்து இந்த இடைச்சொல்லால் இயங்க முடியாது இல்லைங்களா? இதைத்தான் நம்ம போன பதிவில் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக எந்தெந்த சொற்கள் இடைச்சொற்களாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல வேற்றுமை உருபுகள். அப்போ தமிழ் மொழியில் ஒட்டுமொத்தமாக 8 வேற்றுமை நம்ம கிட்ட இருக்குது. அப்போ வேற்றுமை நோக்கமே வேறுபடுத்தி காட்டுவது, அவ்வளவுதான் இல்லைங்களா? வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. அப்படி முதலாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அது மாதிரி கடைசி 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. முதலாம் வேற்றுமையை நாம் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். 8ஆவதாக இருக்கக்கூடிய கடைசி வேற்றுமையை நாம் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆனால் மீதம் இடையில் இருக்கக்கூடிய 2ஆம் வேற்றுமையில் ஆரம்பித்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் நமக்கு உருபு இருக்குது. எடுத்துக்காட்டாக 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது, 7ஆம் வேற்றுமை உருபு கண். அதுதான் ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொற்களாக வரும். அப்படி தானங்க? ஆமாம். அப்போது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு இடைச்சொற்கள் அப்படின்னா இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொற்களாக வருகிறது, இடையில வருது. சரி, அடுத்ததாக இந்த பன்மைக்கான விகுதிகள். ஏன்னா ஒருமைன்றதுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பன்மைக்கு தேவை இல்லைங்களா? அப்போ பன்மையாக்குவதற்கு அப்போ கல், மார் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இடைச்சொற்களாக இருக்கும் இல்லைங்களா? எஸ். பசுக்கள் சென்றன. பாருங்க, பசு சென்றன அப்படின்னா சொல்ல முடியாது. பசுனா ஒன்று தான், பசு சென்றது, அப்போது அதுக்கு தேவையில்லை. பசு அப்படின்னா அது ஒரு பொருள் பெயர், சென்றது வினை சொல், முடிஞ்சிருச்சு. கண்ணுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பசு சென்றது
பசுன்றது பெயர் சொல்ல எடுத்துக்கிறேன், சென்றதுன்றது வினைச்சொல். அர்த்தம் வந்துருச்சா? பசு சென்றது வந்துருச்சு. ஆனால் அதே இது கூட்டமாக பசுக்கள் சென்றது தப்பு, பசுக்கள் சென்றன அது கரெக்டு. ஆனால் இங்கே பசுன்ற பெயர் சொல்லையும் சென்றன என்ற வினை சொல்லுக்கும் இடையில் பசுக்கள் சென்றன, இதில் பசு அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா இது பெயர் சொல், சென்றன அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா வினை சொல். பசு சென்றன அப்படின்னா தப்பு இல்லைங்க, அர்த்தம் வரல. அப்போது பசு சென்றன அப்படின்னா அர்த்தம் வரல. ஆனால் அதே இது பன்மை விகுதியான கல் அப்படின்றத நான் சேர்க்குறேன். பசுக்கள் சென்றன, இப்போ அர்த்தம் வந்துருச்சா? அப்போது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவில் கல்லுன்றது சேர்த்தா தான் அர்த்தம் கிடைக்குதுங்க. அப்போ இந்த பன்மை விகுதிகள் கல் மற்றும் மார் அப்படின்ற இந்த ரெண்டையும் நாம் இடைச்சொல்லாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்ததாக திணை மற்றும் பால் விகுதிகள். அப்போ திணைனா என்னங்க? ரெண்டு திணை தான், உயர்திணை அக்ரிணை. அப்போ தொல்காப்பியர் கூறக்கூடிய திணை அது வேற இல்லைங்களா, அது வேற, அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்கிறோம். இந்த திணை வந்து உயர்திணை அக்ரிணை இலக்கணத்தில் பார்க்குறப்ப. அப்படி ஆண், ஆள், ஆர், ஏன், ஓம், ஆய், ஈர், ஆ, து, இது எல்லாமே என்ன சார்? இது திணை மற்றும் பால் விகுதிகள். குறிப்பாக பால்னா ஆண்பால் பெண்பால் இருக்குது, ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்றது இருக்குது. இது போக ஆண்பால் பெண்பால் மாதிரியே பலர்பால் என்று ஒன்று இருக்குது. அதாவது இந்த திணையும் பாலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மொத்தம் திணை எத்தனை? 2, மொத்த பால் எத்தனை? 5. அதில் உயிர் திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 3 பால் வந்துடும். என்னென்ன வந்துடும்? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது 3மே உயர்திணைக்குரிய பால். அக்ரிணைக்குரியது என்ன? 2 பால். என்னென்ன? ஒன்றன் பால் பலவின் பால். ஸோ இப்போது இந்த திணை மற்றும் பால் விகுதிகள் எல்லாமே இடைச்சொற்களாகத்தான் வரும். சரிங்களா? இதெல்லாமே இடைச்சொற்களாக வருமே தவிர இது மற்ற அர்த்தங்களில் மற்ற இடங்களில் வர முடியாது. அடுத்ததாக கால இடைநிலைகள். கிறு, கின்று, ஆன், இன்று அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த கால இடைநிலைகள் எல்லாமே எப்படி சார் வரும்? இதுவும் இடைச்சொற்களாக வரும். சரிங்களா? சரி, அடுத்ததா வினையச்ச மற்றும் பெயரச்ச விகுதிகள். அப்போ ஆ, இ, உ, மல், இதில் குறிப்பாக ஆ அப்படின்றது பெயரச்ச விகுதி. அப்போ பெயரச்சம்னா என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால், ஒரு எச்ச வினை அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சம் இல்லைங்களா? பாடிய பறவை, பாடிய கிளி, ஆடிய மயில். அப்போது இங்கே பாருங்கள், பாடிய அப்படின்றது ஒரு எச்சவினை, அதுக்கடுத்து கிளி அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதான் பெயரெச்சம் சொல்கிறோம். இந்த பெயரெச்சத்துக்கான விகுதி ஆ. அப்போது பெயரெச்ச விகுதி ஆ. வினையச்சம். இந்த வினையச்சம்னா என்ன சார்? அதே தாங்க, ஒரு எச்சவினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது வினையச்சம் இல்லைங்களா? எஸ். படித்து தேறினான். அப்போ படித்து அப்படின்றது ஒரு எச்சவினை, தேறினான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். எச்சவினையை தொடர்ந்து வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வினையச்சம். அப்போ இந்த இடத்துல வினையச்ச விகுதி என்ன? படித்து தூ. அப்போ ஊன்றது வினையச்ச விகுதி. ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஈன்றதும் வினையச்ச விகுதியாக வரும். சரிங்களா? ஸோ பாடி வென்றான். அப்போ பாடி ஈ, பாடி அப்படின்றது எச்சவினை, வென்றான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். எச்சவினை தொடர்ந்து வினைச்சொல் வந்தது அப்படின்னா அது வினையச்சம். அப்போ இந்த இடத்துல வினையச்சம் அப்படின்றதுக்கு ஈ அப்படின்றது விகுதியாக வருது, ஊ அப்படின்றது விகுதியாக வருது. அப்போ பெயரச்ச வினையச்ச விகுதிகள் இடைச்சொற்களாக வரும். அடுத்ததாக எதிர்மறை இடைநிலைகள். அதனை எதிர்மறை இடைநிலைகள் எதிர்மறையான சொற்களில் நாம் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? அப்போ ஆ, ஆல், இல், இது எல்லாமே, அப்போ இந்த ஆ, அல், இல் இது எல்லாமே எதிர்மறை இடைநிலைகள். இந்த எதிர்மறை இடைநிலைகளும் நமக்கு இடைச்சொற்களாகத்தான் வரும். சரிங்களா? அடுத்ததாக தொழிற்பெயருக்கான விகுதிகள். தல், அம், மை. அப்போ இது எல்லாமே என்ன சார்? இந்த மை அப்படின்றது, தள் அப்படின்றது, அல் அப்படின்றது, அம் அப்படின்றது இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதிகளாக நம்ம சொல்கிறோம். இந்த தொழிற்பெயர் விகுதிகளும் நமக்கு இடைச்சொற்களாக வரும். இதுவும் இடைச்சொல் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது.
அடுத்ததாக வியங்கோல் விகுதிகள். அப்போ வியங்கோல் வினைமுற்று விகுதி அதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி வியங்கோல் விகுதிகள் எப்படி? க, இய, இயர். அப்போ இதுவும் கூட இடைச்சொற்களாக வருகிறது. அடுத்து சாரியைகள். அப்போ அத்து, அற்று, அம் இதெல்லாம் சாரியை. சாரியைனா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக சந்தியை தொடர்ந்து வரக்கூடியது சாரியையாக இருக்கும். சந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சந்தி. அப்போ 2 வார்த்தைகள் சந்தித்து அதுக்கப்புறம் வரக்கூடியது சாரியைகள். அந்த அத்து, அற்று, அம் அப்படின்றதெல்லாம் கூட இடைச்சொற்களாக வரும். அடுத்ததாக உவம உருபுகள். போல, போன்று, மாதிரி இந்த ஊம உருபுகளும் இடைச்சொற்களாக வருகிறது. கிளியராக இருக்கிறோமா? எஸ். அப்போ கேள்வி எப்படினாலும் கேட்கலாம். இடைச்சொற்கள்ன்றது தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் இடைச்சொற்கள் வரலான்னா வேற்றுமையில் ஆரம்பித்து இந்த பன்மை விகுதிகள், திணை, பாலுக்கான விகுதிகள் பாருங்கள், எல்லா விகுதிகளும் வந்துருச்சு. கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. அப்போ இடைச்சொற்களுக்கு வரக்கூடிய விகுதிகள்னால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். எதெல்லாம் நமக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். வேற்றுமை உறுப்பு தெளிவாக படிச்சிருப்போம். பன்மை விகுதி, திணை மற்றும் பால் விகுதி, பெயரச்ச விகுதி, வினையச்ச விகுதி, தொழிற்பெயர் விகுதி, வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ எல்லா விகுதிகளும் இடைச்சொற்களுக்கு வருகிறது. தெளிவாக இருந்துக்கணும். இறுதியாக இணைப்பிட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னையா இணைப்பிட சொற்கள்? அப்போ ஒரு சில சொற்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 சொற்களை, அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைப்பதற்காக பயன்படக்கூடும். அப்போது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைக்க பயன்படக்கூடிய சொற்களைத்தான் நம்ம இணைப்பிட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இணைப்பிட சொற்கள் என்னென்ன இருக்குது? அது எல்லாமே பாருங்கள் இணைப்பில் அது இடைச்சொற்களாக வரும், அவ்வளவுதான். அப்புறம் எடுத்துக்காட்டாக உம், எண்ணும்மை அப்படின்றதுல சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த உம், அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் இந்த வார்த்தைகள் எல்லாமே இணைப்பிட சொற்கள். அப்போ இணைப்பிட சொற்கள் அப்படின்னா இது எல்லாம் கூட நமக்கு இடைச்சொற்களாக வரும். ஸோ இப்போ கிளியராக இருக்கிறோமா? அப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த விகுதிகள், வேற்றுமை உருபுகள், இந்த சாரியைகள், ஊம உருபுகள், இணைப்பிட சொற்கள் இது எல்லாமே நமக்கு இடைச்சொற்களாக வருகிறது. ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தா இடைச்சொற்கள் எப்படி அப்படின்னு நமக்கு ஈஸியாக சொல்லிட முடியும். சரிங்களா? அப்போ இடைச்சொற்களாக நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம், இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே. ஸோ எடுத்துக்காட்டாக பாருங்கள், கவிதாவை பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கவிதா அப்படின்றத எடுத்துக்கோமே. கவிதா அப்படின்றது ஒரு பொருளோட பேர் தான். ஒரு பொன், இப்போ பொண்ணோட பேர் தான், அது பொருள் பேராக தான் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ கவிதா. பார்த்தேன், பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு வினைச்சொல். பாருங்கள், அப்போ ஒரு பேர் சொல் வந்துருச்சு. கவிதான்றது ஒரு பேர் சொல், பார்த்தேன் அப்படின்றது வினைச்சொல். இந்த ரெண்டுக்கும் இடையில ஐ அப்படின்ற ஓம உறுப்பு பயன்படுகிறது. அப்போது ஐ என்ற வேற்றுமை உருபு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கவிதாவை பார்த்தேன் அப்படின்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்குது. சரிங்களா? அப்போ கவிதா பார்த்தேன் அப்படின்னா நமக்கு மீனிங்கே இல்லை. அப்போ கவிதான்ற பெயர் சொல்லையும் பார்த்தேன் என்ற வினை சொல்லுக்கும் இடையில் ஐ என்ற வேற்றுமை உருபு வருகிறது. அதனால தான் அர்த்தம் கொடுக்குது. அப்போது கவிதாவை பார்த்தேன் அப்படின்றது எதுக்கு எக்ஸாம்பிள்? இடைச்சொல்லுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஐ அப்படின்றது. அடுத்ததாக பாருங்க, மற்ற அறிவோம் நல்வினை அப்படின்றாங்க. இதில் மற்று அப்படின்றத எடுத்துக்கோமே. இந்த மற்று, அற்று அப்படின்றதெல்லாம் ஒரு அசை சொற்களாக நம்ம பார்க்கின்றோம். இந்த மற்று அப்படின்றது பொருள்லாம் கிடையாது. மற்று பல அப்படின்னா திருக்குறளை படிச்சிருக்கோம், பொருள் கிடையாது. மற்ற அறிவோம் நல்வினை அப்படின்றாங்க. அப்போ இங்கே அறிவோம் அப்படின்றது வினைச்சொல், அப்படி தானேங்க, வினைச்சொல். நல்வினை அப்படின்றது பெயர் சொல். ஏன்னா குணம் அப்படின்னு வந்துருச்சுல்ல, நல்வினைனா அப்போ நல்ல குணம் அப்படின்னு குணப்பெயரில் வந்துடுது. ஆனால் இது ரெண்டுக்குமே இது அர்த்தத்தை கொடுப்பதற்காக மற்று அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மற்றுன்றது எது? இடைச்சொல். புரியுதுங்களா? அறிவோம் அப்படின்றது வினைச்சொல், நல்வினைன்றது பெயர் சொல். அப்போ இது ரெண்டையும் மீனிங் கொடுக்கணுன்றதுக்காக மற்றுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மற்றுன்றது இடைச்சொல். மலர் போன்ற கை அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா? மலர் போன்ற கை, இதில் போன்ற அப்படின்றது இடைச்சொல். வந்தான் அப்படின்றாங்க. அப்போ வந்தான் அப்படின்றதுல ஆண் அப்படின்றது இடைச்சொல். ஏன்? அது எந்த பால்னு குறிக்குது இல்லைங்க.
இப்போ தானே ரூல்ஸ் படித்தோம். பால் விகுதிகள் அப்படின்றத படித்தோமா? அப்போ பால் விகுதிகள் வந்துச்சுன்னா அது இடைச்சொல். அப்போ வந்தான் பால் விகுதி இருக்கு, ஆண்பாலுக்குரிய விகுதி. வந்தாள், அந்தாள் அப்படின்னா அப்போ பெண்பாலுக்குரிய விகுதி. அப்போ பெண்பாலுக்குரிய விகுதி ஆண்பாலுக்குரிய விகுதி வந்ததுன்னா அது என்னது? இடைச்சொல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக அக்காலை, இக்காலை. இந்த அக்காலை இக்காலை அப்படின்றதுல ஆ மற்றும் ஈ என்ற சுற்றெழுத்துக்கள் நமக்கு வருகிறது இல்லைங்களா? அப்போ ஆ ஈ என்ற சுற்றெழுத்து இங்க என்ன பண்ணுது? இதுவும் இடைச்சொற்களாக வருகிறது. அப்போ சுற்றெழுத்து அப்படின்றத படிச்சோம் இல்லைங்களா? தமிழில் மொத்தம் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களில் 3 சுற்றெழுத்துக்கள் தான் நமக்கு இருக்குது. அப்போ சுட்டி காட்டக்கூடிய பொருளை தரக்கூடியது சுற்றெழுத்துக்கள். அகரம், இகரம், உகரம். அதில் அந்த உகரம் மட்டும் இன்னைக்கு வழக்கில் இல்லை, அப்படி தானேங்க? அப்போ வழக்கில் இல்லாத இந்த உகரத்தை மட்டும் நீக்கிட்டோம்னா அந்த 2 சுற்றெழுத்துக்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கேயும் இடைச்சொற்களாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சுற்றெழுத்து இங்கே இடைச்சொல்லாக வருகிறது. இறுதியாக சென்றானா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சென்றானா அப்படின்றதுல ஒரு வினா ஏற்படுகிறது. ஆ என்ற வினா எழுத்து இங்கு பயன்படுகிறது. அது என்ன சார்? ஆ என்னது? ஆ ஆ என்பது வினா எழுத்து. அப்போ ஏதோ வினா பொருளில் வரக்கூடிய எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டு மொத்தமாக தமிழில் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. ஆ, ஏ, ஏ, ஓ, யா அப்படின்னு சொல்லி 5 இருக்குது. அப்போ வினா எழுத்துக்களும் இங்கே சென்றானா அப்படின்னு அந்த வினை சொல்லின் இடையில் வருகிறது. அப்போ இங்கேயும் இடைச்சொல்லாக நாம் சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அப்போ இடைச்சொல்னா என்ன அப்படின்றது இதை வைத்தே நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இடைச்சொல்னா என்னன்றது சொல்லிடலாமா கேள்வி கேட்குறப்ப? சரி சார். அடுத்ததாக சொல்லினுடைய 4ஆம் வகையான உரிச்சொல் அப்படின்றத பார்க்க போகிறோம். பேர்லே லீடு எடுக்கணும். அப்போ உரி அப்படின்னா உரிமைன்ற அர்த்தத்தில் வருது. அப்போ பெயர் சொல் மற்றும் வினைச்சொல் இது ரெண்டுக்குமே உரிமையாக இருக்கக்கூடிய சொற்கள் உரிச்சொற்கள். அவ்வளவுதான். என்ன சார் சொல்கிறீங்க? உரிமையா? ஆம். அப்போது பெயர் சொல் வினைச்சொல் இது ரெண்டுக்குமே இடைப்பட்ட சொற்களை நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொன்னோம். இந்த பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்ற ரெண்டுக்குமே உரிமையாக, உரிமை அப்படின்னா இங்கே இது ரெண்டையுமே மிகைப்படுத்துவதற்காக இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடியதை நாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போது இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றது. சால, உரு, தவ, நனி, கூர், கடி, களி, மா இந்த வார்த்தைகள் எல்லாமே உரிச்சொற்கள் தான். இது தெரிஞ்சாலே போதும். எனது இலக்கண குறிப்பு அப்படின்றதுல கேட்பாங்கல்ல. அப்போது மாநகரம் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டால் மாநகரம். அப்போ மான்றது வந்துருச்சு, உரிச்சொல், உரிச்சொற்றொடர் அப்படின்னு முடிச்சிடலாம். சரிங்க. தவத்திரு, தவன்ற வார்த்தை வந்துருச்சுல, அப்போ உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த வார்த்தைகள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளாக இந்த வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா அது உரிச்சொற்றொடர் நம்ம இலக்கண குறிப்பில் சொல்லிட முடியும். சரிங்களா? எஸ். ஏன் இந்த உரிச்சொற்களை நாம் பயன்படுத்திக்கிறோம்? இப்போ மிகைப்படுத்தி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த உரிச்சொற்களை பயன்படுத்திக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக மாநகரம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ மா அப்படின்றது ஒரு உரிச்சொல் தான் இல்லைங்களா? சால, உரு, தவ, நனி, கூர், கடி, களி, மா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அப்போ மான்றது உரிச்சொல். இந்த இடத்துல மான்றது என்ன பொருளில் வருகிறது? பெரிய அப்படின்ற பொருளில் வருது. மாநகரம் அப்போ பெரிய ஊர் அப்படின்ற பொருளில் வருது இல்லைங்களா? அப்போது நகரம் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர். அந்த பேரை மிகைப்படுத்துவதற்காக மாநகரம்னு சொல்கிறோம். பெரிய ஊர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெயர் சொல்லுக்கு வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, சாலச் சிறந்தது அப்படின்றாங்க. சிறந்ததுனாலே சிறப்பு வாய்ந்ததுன்னு அர்த்தம். சாலச் சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்ததுன்னு அர்த்தம், மிகவும் சிறந்தது. அப்போது இங்கேயும் சிறந்ததுன்னே சொல்லாமல் சாலச் சிறந்ததுன்னு சொல்கிறதுனால அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ மிகைப்படுத்துவதற்காக வரக்கூடியது தான் இந்த உரிச்சொற்கள். சரிங்களா? ரைட்டு. அப்போ இந்த சொல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 விதமான சொற்கள்னு நம்ம சொல்கிறோம்லங்க இலக்கணத்தின் அடிப்படையில். இதில் பெயர்ச்சொல் வினைச்சொல் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரக்கூடியது தான் இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும்
இல்லைங்களா? அந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனியாலாம் வரைய மாட்டாங்க. பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வந்த அது இடைச்சொல்லாம், பெயர் சொல் வினைச்சொல் இது ரெண்டையும் மிகைப்படுத்தி சொன்னான். இது இல்லை, இது ரெண்டுக்குமே உரிமையாக இருக்கக்கூடியதை உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைங்களா? ஸோ எனினும் உரிச்சொல்ல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க, உரிச்சொல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உரிச்சொல்லையே நம்ம 2 விதமாக நம்மளால் பிரிக்க முடியும் சார். எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு சொல் பல பொருள் அப்படின்றாங்க. அப்போ ஒரே சொல் பல்வேறு பொருட்களில் இருக்கக்கூடியது. அப்போது ஒரு சொல் பல பொருள். அப்போ 2வது வகை எப்படி இருக்கும்? பல சொல் ஒரு பொருள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஐயா ஒரே ஒரு சொல் தாங்க, ஆனால் நிறையா பொருள் இருக்கும், நிறையா பொருளில் பயன்படுத்துவோம். சரி ஐயா நிறையா சொல் இருக்குங்க, ஆனால் எல்லாமே ஒரே பொருளை கொடுக்கக்கூடியது. அப்போ 2 விதமான உரிச்சொற்கள் இருக்குது. அதில் முதல்ல ஒரு சொல் பல பொருள் அப்படின்றத எடுத்துக்குவோம். கடி அப்படின்ற உரிச்சொல் எடுத்துக்குவோமே, கடி. அப்போ கடி அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருகிறது, சரிங்களா? மல்லிகை கடியாக உள்ளது. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, கடி அப்படின்றத மனம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனத்தை கடின்வாங்க. மல்லிகை கடியாக உள்ளது அப்படின்னா மல்லிகைப்பூனுடைய மனம் மூக்க தொலைக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ரைட். அதே கடி அப்படின்றது காவல் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. இந்த சங்க இலக்கியங்களில் அதிலும் குறிப்பாக புறநானூரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே கடிமரம் அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லைங்களா? அரசர்கள் கடிமரம் அப்படின்றதை காப்பாற்றினர் அப்படின்னு. அப்போது வேப்பு மரம், புங்கை மரம், இல்லைங்களா, இந்த மரங்கள் எல்லாத்தையும் கடிமரமாக பயன்படுத்தினார்கள். ஏன் அதுக்கு கடிமரம்னு பேர் வந்துச்சு? கடினா காவல். வீரர்கள் நைட்டு பகல்னு பார்க்காம அந்த மரத்தெல்லாம் அப்படியே பத்திரமா பாதுகாத்துட்டே இருந்தாங்களாம். அதனால தான் அந்த வேப்பு மரம், புன்னை மரம், வேங்கை மரம் அது எல்லாத்தையுமே கடிமரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடினா காவல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்திருக்கு, இல்லைங்களா? அப்போ வனமும் ஒரு அர்த்தம் தான், காவல்ன்றதும் ஒரு அர்த்தம் தான். கடி அப்படின்னா விரைவு அப்படின்னு அர்த்தம், வேகம் அப்படின்னு அர்த்தம். பேருந்து கடியாக சென்றது. அப்போ பாருங்கள், பேருந்து கடியாக சென்றதா, அப்போ ரொம்ப வேகமாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு விரைவு அப்படின்ற அர்த்தமும் வருகிறது. அப்போ கடி அப்படின்றது கூர்மை என்ற அர்த்தத்திலும் வருகிறது, சரிங்களா? அறிவால் கடியாக உள்ளது. அப்போ அறிவால் கூர்மையாக உள்ளது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கடி என்ற ஒரே ஒரு சொல் ஆனால் வேறு வேறு பொருளில் வருகிறது. மனம், காவல், விரைவு, கூர்மை அப்படின்னு வேறு வேறு பொருளில் வருகிறது. அப்போது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு சொல் பல பொருள்னா அடுத்து பல சொல் ஒரு பொருள். அப்படி ஏதாவது இருக்கா? இருக்குது சார். சால, உரு, தவ, நனி, கூர், களி இந்த வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? மிகைப்படுத்துகிற வார்த்தைகள், மிகுதின்றது மட்டும்தான் அர்த்தம். சாலச் சிறந்தது, இப்போ சிறப்பு வாய்ந்தது, அதை விட சிறப்பு வாய்ந்தா சாலச் சிறந்தது. உரு பசி, பசியே கொடுமையானது, உரு பசினா அதை விட கொடுமையான அப்படின்றாங்க. தவத்திரு, அப்போது திருனா மரியாதை நிமித்தம், தவத்திருனா அதை விட மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ அப்போது இதை எதுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லலாம்? மிகுதி அப்படிங்கிறத பல சொல் ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த மிகுதியை சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிளாக நமக்கு கேட்குறப்ப கூட இது கேட்கலாம். எப்படி கேட்கலாம் சார் இதை? அப்போ ஒரு சொல் பல பொருள் என்பதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டு கடி, உரு, தவ, நனி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு சொல் பல பொருள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கக்கூடிய உரிச்சொல் எது? கடி அப்படின்றதான். பல சொல் ஒரு பொருள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கக்கூடியது இந்த சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி அப்படின்றதெல்லாம், சரிங்களா? ஸோ இப்போ கேள்விகளை அவங்க எப்படி கேட்டாலும் சரி, நாம் அதுக்கு ரெடியாக போய் ஆன்சர் சொல்லிடணும், சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த உரிச்சொற்களில் இந்த ஒரு சொல் பல பொருளில் கடி அப்படின்றது இருக்குது இல்லையா, இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். கடிமலர் அப்படின்றாங்க. அப்போ மனம் மிக்க மலர் அப்படின்னு சொன்னால் மனம் வாசம் அதிகமாக இருக்குது. கடிநகர், அப்போ காவல் மிக்க நகரம் கடிநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடி விடுதும், கடினா விரைவுன்னு படிச்சோம் இல்லையா, அப்போ விரைவாக விடுவோம். கடி நுனி, அப்போ கூர்மையான நுனி, சரிங்களா? எஸ். அப்போ உரு பசி, மிகுதியான பசி. தவச்சிறிது, ரொம்பவே சின்னது.
நனி நன்று, அப்போ மிகவும் நன்று. களி பேருவகை, பேருவகை பாருங்களேன், பேருவகை, உவகைனாலே மகிழ்ச்சி, பேருவகைனா பயங்கரமான மகிழ்ச்சி. அதுக்கும் முன்னாடி களி போட்டிருக்கோம். அப்போ மிகுதியான பேரின்பம், இன்பமே பெரிய விஷயமா இருக்குது, பேரின்பம் அதுவே பெருசு தான், அப்படி தானேங்க? உவகையே மகிழ்ச்சி தான், பேருவகைனா ரொம்ப மகிழ்ச்சின்னு அர்த்தம். அதையும் மிகைப்படுத்தி தான் களின்ற வார்த்தையும் நாம் பயன்படுத்திக்கிறோம். மிகுதியான பேரின்பம் இல்லைங்களா? ஸோ உரிச்சொல். சரி சார். ஸோ இப்போ பெயர் வினை இருக்கக்கூடிய உரிச்சொற்கள் என்னென்ன? அப்போ மழை அப்படின்றது உரிச்சொல் தான், மழலை அப்படின்றத எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ குள அப்படின்றது உரிச்சொல் தான், குழந்தை. பயப்பு பயன், உவப்பு உவகை மகிழ்ச்சி, பயப்புனா பயன், பயனாக இருக்கக்கூடியது, உவப்புனா மகிழ்ச்சி, உவகை. செழுமை, அப்போ செழிப்பாக இருக்கக்கூடியது, செழித்த, செழிக்கும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். விழுமம், விழுப்பம், விழுமுதல், விழுமிய அப்படின்ற அர்த்தங்களிலும் உரிச்சொற்கள் வருகிறது. சரிங்களா? எஸ், இந்த உரிச்சொற்கள் எல்லாமே பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் முன்னால் வந்து பொருள் தரும். குறிப்பாக இது எந்தெந்த பொருளெல்லாம் வரும்னு கேட்டால், இசை, குறிப்பு, பண்பு, இந்த 3 பொருட்களில் பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக இருக்கிறோமா? அப்போது சொல் இலக்கணத்தில் நாம் இதுவரை என்னென்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, வினை சொல்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வினை சொல்லை அடுத்து வரக்கூடிய இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாமில் கேள்விகள் கேட்கின்ற பொழுது உரிச்சொற்றொடருக்கு நாம் சிம்பிளாக சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி, மா இந்த வார்த்தைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது உரிச்சொற்றொடர். பார்த்தோன்னா அடிச்சிடலாம். அதே மாதிரி இலக்கண குறிப்பு அறிதல் அப்படின்றதுல கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அதில் வேற்றுமை உருபுகள் இருந்து விகுதிகள், என்னென்ன விகுதிகள்? திணை விகுதி, பால் விகுதி, சரிங்களா, தொழிற்பெயர் விகுதி, பெயரச்ச விகுதி, வினையச்ச விகுதி, இந்த மாதிரி விகுதிகள் இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை இடைச்சொற்கள் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இது போக உவம உருபுகளையும் நம்ம சேர்க்கிறோம். அப்போ உவம உருபுகள் இருந்தாலும் அதையும் இடைச்சொற்களாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். இணைப்பிட சொற்கள்னு சொல்கிறோம். அந்த அப்படின்றது அல்லது, இல்லை என்றால், ஆனால் அப்படின்ற இணைப்பிட சொற்கள். ஆங்கிலத்தில் இதை கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இணைப்பிட சொற்கள் வந்தாலும் அதை இடைச்சொற்களாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இலக்கண குறிப்பில் சொல் இலக்கணத்திலேருந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம இதை வச்சே சூப்பராக நம்மளால் சொல்லிட முடியும். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பொதுவாகவே படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. படித்த எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா கிளாஸில் நம்ம லிசன் பண்ணுறோம், நோட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்குப்பா, பரவாயில்லையே, நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன், ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருவோம் இல்லைங்களா? ஆனால் எக்ஸாமில் போய் எழுதுகிறப்ப தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மார்க் டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள், டெஸ்ட்லாம் நிறையா போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நமக்கு படிக்கிறது ஈஸியாக, ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது எடுத்துக்கிட்டோன்னா படிக்கிறது தான் ஈஸி. ரிவிஷன் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மொதல் டைம் படிக்கிறப்ப நமக்கு ஓகே, ஆனால் ரிவிஷன் பண்ணுறது நமக்கு கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, தெளிவாக ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலும் கிளியர் பண்ண முடியும். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.